Hello everyone, welcome to our channel. மாணவன் ஆசிரியர். இந்த வீடியோல நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான முக்கியமான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस இந்த வீடியோல பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல்னு வச்சீங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ 12th பயாலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கும், அதாவது பயோபாட்னி பயோசுவாலஜி. இப்போ நம்ம பயோசுவாலஜியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு அதெல்லாம் படிக்கணும்னு சொல்லி இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து பயோசுவாலஜி வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கு புக் இன்சைடு ரெண்டுமே தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது அந்த ரெடியூஸ்டு சிலபஸை பேஸ் பண்ணி புக் பேக்கில் என்னென்ன கொஸ்டின் வந்து படிக்கணும், புக் இன்சைடு என்னென்ன கொஸ்டின் வந்து படிக்கணும், யூனிட் வைஸாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு யூனிட் பொறுத்த வரைக்கும் ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம்னு சொல்லுவோம். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் பேர்த்தனோஜெனிசிஸ், கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் வேரியஸ் பேஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆட்டோகேமி எக்ஸோகேமி. ஸோ இந்த கொஸ்டின் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒய் இஸ் த ஆஃப் ஸ்ப்ரிங் ஃபார்ம்டு பை செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ரெஃபர்ட் ஆஸ் எ clone. Why type of reproduction is effective asexual or sexuals and why? What is sexual reproduction? ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இந்த 7 கொஸ்டின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க. இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயோசுவாலஜியில் சாப்டர் 1 ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்பேண்ட் த டேர்ம்ஸ் வந்து கொடுப்பாங்க, அப்ரிவேஷனு. எஃப்எஸ்ஹெச்னா என்ன, எல்ஹெச்னா என்ன, அதே மாதிரி ஹச்சிசிஜினா என்ன, ஹெச்பிஎல்னா என்ன, அதே மாதிரி ரைட் த காம்போசிஷன் ஆஃப் சீமன். ஸோ இந்த கொஸ்டின்ஸு. அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம் வித் லேபிள், அதாவது ஹியூமன் பீயிங்கோட ஓவம் அப்படின்னா ஸ்போம் வந்து கேட்கலாம். இது 2 மார்க்லையும் கேட்கலாம், 3 மார்க்லையும் கேட்கலாம், அப்படிலாம் 5 மார்க்கில் கூட கேட்கலாம். இந்த 2 டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரா பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் எஸ்ஆர்ஒய்னா என்ன, டிடிஎஃப்னா என்ன, அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் பிட்வீனாக பயாலஜியில், அதாவது பயோசுவாலஜியில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பிரிமிட்ரியம், மயோமிட்ரியம், என்டோமிட்ரியம், இதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் கிளாஸ்டோரியம், ரைட் த சிக்னிஃபிகன்ஸ். அதே மாதிரி 7th கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. 8th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவ் இஸ் பாலிஸ்போமிஸ் அவாய்டட் இன் ஹியூமன்ஸ். ஸோ டோட்டலாக அந்த 9 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் யூனிட்டில் நல்லா பார்த்துக்கணும். அதே மாதிரி ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அமினோசின்டசிஸ், இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், பனிக்குடை துளைப்பு அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் த நோட்ஸ் ஆஃப். ஸோ இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4வது கொஸ்டின். இது 4மே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அது ரெடியூஸ்டு சிலபஸ் பேஸ் பண்ணி புக் பேக்கு இன்டீரியர் ரெண்டுமே தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிடன்ஸ் அண்ட் வேரியேஷன் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் வந்து டிஃபைன் மல்டிபிள் அல்லிசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆஃப் பெடிகிரி அனலைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் கிரிஸ் கிராஸ் இன்ஹெரிடன்ஸ். ஸோ இந்த 3 கொஸ்டின் தான். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சில ப்ராப்ளம் மாதிரி வந்து கொடுப்பாங்க. மேரேஜ் அக்கர்ஸ் பிட்வீன் நார்மல் மேன் ஹெட்டிரோசைக்கஸ், அது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6th. அதே மாதிரி 7thலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் ஆலோசென்ட்ரிக் ஜீன்ஸ், அதே மாதிரி வாட் இஸ் ஹாப்ளோடிப்ளாய்டி. ஸோ இந்த 9 கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலர் ஜெனடிக்ஸ். ஸோ மாலிகுலர் ஜெனடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ், ரெகுலேட்டரி ஜீன்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர் ஜீன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் கோட் இஸ் யூனிவர்சல் கோட். ரைட் த ஸ்ட்ரக்சரல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்என்ஏ டிஎன்ஏ. ஸோ ஆர்என்ஏங்கிறது ரிபோநியூக்ளிக் ஆசிடு, டிஎன்ஏங்கிறது டிஆக்சி ரிபோநியூக்ளிக் ஆசிடு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒய் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் இஸ் கால்டு ஆஸ் ஏ மெகா ப்ராஜெக்ட். லிஸ்ட் அவுட் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக். ரைட் த சென்ட்ரல் டாக்மா ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். 6th பார்த்தீங்கன்னா ரைட் த சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் தியரி. எக்ஸ்பிளைன் த பிக் பேங் தியரி ஆஃப் பயோஜெனிசிஸ். ஸோ 6th சாப்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவல்யூஷனு. இது சாப்டர் கொஞ்சம் எலாபரேட்டாக தான் இருக்கும். ஸோ இதில் செலக்டடாக வந்து பார்த்தோன்னா ஒரு சில 2 மார்க் 3 மார்க் புக் பேக் இன்டீரியரு நல்லா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4th பொறுத்த வரைக்கும் டயக்ராமேட்டிக் ரீப்ரசன்டேஷன் ஆஃப் யூரிமில்லர் எக்ஸ்பெரிமெண்ட். லிஸ்ட் அவுட் த மேஜர் கேசஸ் சீம்ஸ் இன் டு த ஃபவுண்ட் இன் பிரிமிட்டிவ் எர்த். மென்ஷன் த மெயின் அப்ஜெக்ஷன் ஆஃப் டார்வினிசம். வாட் இஸ் மீன் பை அடாப்டிவ் ரியாக்ஷன்.
இந்த கொஸ்டின் 8th வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 7th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டஸ் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் இஸ் டெவலப்மெண்ட், விச் இஸ் கால்டு குவீன் ஆஃப் ட்ரக், லிஸ்ட் அவுட் த காமன் வித்ட்ராவல் சிம்டம்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால், வாட் இஸ் வேக்சின், வாட் ஆர் த டைப்ஸ், list out the chemical alarm signals produced during inflammation, draw the structure of hemoglobin within labeled, what is the cells involved in innate human system. அதே மாதிரி 8th இம்பார்ட்டன்ட், 9th வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட், 10th வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் இன்டர்ஃபரான், இது நீங்கள் 5 மார்க் கூட எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி why do you think is a not possible producing vaccine against in common cold, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோப்ஸ் ஹியூமன் வெல்ஃபேர் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரீபயோட்டிக் அண்ட் ப்ரோபயோட்டிக், ரைட் த நோட்ஸ் ஆஃப் ஃபாலோயிங். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்குறான். மைக்ரோபியல் ஃபியூல் செல்ஸ்னால் என்ன, ப்ரீவரிஸ்னா என்ன, அதே மாதிரி கீழே ஃபங்கை ஆஸ் ஏ பயோ ஃபெர்டிலைசர் ஜஸ்டிஃபை. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஏ கிளஸ்போரின், சைக்ளோஸ்போரின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் சைக்ளோஸ்போரின் ஏ, கிவ் எனி பயோஆக்டிவ் மாலிகுல்ஸ் ப்ரொடியூஸ்டு பை மைக்ரோப்ஸ் அண்ட் யூசர்ஸ். 9th வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டிஎன்ஏ வேக்சின், டிஃபைன் எம்ப்ரியோனிக் ஸ்டெம் செல், வாட் இஸ் ஜெனட்டிக்கலி இன்ஜினியரிங் இன்சுலின், difference between somatic cell gene therapy and germline gene therapy, what is recombinant vaccine, what are the called subunit vaccines, mention it is advantages, write the production of human growth hormones, what is bio-remediation, how was the insulin updated before the advanced ordinate technology, what are the problems in encountered, write the notes of identity for recombinant vaccine. ஸோ அப்போ இந்த அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் வந்து படிக்கணும். இதில் 2 மார்க்கு 3 மார்க் தான் நான் வந்து கலந்து தான் கொடுத்துருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆர்கனைசேஷன் அண்ட் பாப்புலேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரைட் த வான் ஹாப் ரூலு, அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூரித்தம்ஸ் ஸ்டோனோதர்ம்ஸ், லிஸ்ட் ஆஃப் த அடாப்டேஷன் ஆஃப் சீன்ஸ் இன் டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ், ரைட் த பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன், வாட் இஸ் சாயில் பெர்மியபிலிட்டி, what is pedogenesis, difference between natalities and mortalities, difference between Phototaxis and Phototropism. Then last வந்து பார்த்தீங்கன்னா biodiversity. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆன் நோட்ஸ், ப்ரொடக்டட் ஏரியாஸ்னா என்ன, WWFனா என்ன, அதேமாதிரி ஆர்ட் ஸ்போர்ட்ஸ் ஏரியானா என்ன, ஸோ இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அலைன் ஸ்பீசிஸ் இன்வேஷன்ஸ், த்ரெட் ஆஃப் எண்டமிக் ஸ்பீசிஸ், sustain it for this statement, Amazon forest is considered to be the lungs of the planet justify, how many hotspots are there in India, name இதோட நேம் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் த டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன், வாட் ஆர் த ஃபாரஸ்ட் தட்ஸ் ஆர் derived from the habitat loss, what are the 3 levels of biodiversity, list out the 5 causes of biodiversity losses, define endemism, how can we contribute to promote the biodiversity conservation, why do the animals have the greater diversity than planet in diversity, extinctions of keystones species lead to the loss of biodiversity justify, what are the biodiversity's major input and globals of India, what is co-extinction. ஸோ 11th வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 12th சாப்டர் வந்து என்விரான்மெண்டல் டிசிஷன் சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு கேன் வி கண்ட்ரோல் தி யூட்ரோபிகேஷன், அதேமாதிரி ஈகோசென்டாலைட், what are the referred as a biomagnification, define BOD, how does the recycling help in reducing for pollution, what is the effect of biofertilizers runs off on the aquatic ecosystem, write the stages of eutrophication, define pollution and pollutants, list out of all wastage and you are the generate the home school during your trips very easily reduce the generation, where is waste which would be different from the other impossible so reduced, mention the causes of ingredients use of UV radiation, how does the recycling process helps in reducing pollutions. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ பயாலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாட்னி ஜுவாலஜி 2 எக்ஸாமினேஷன் தான் நடக்கும். ஸோ ஏற்கனவே 11th வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி எக்ஸாம் நடந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு, பாட்னியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கும் படிங்க, இன்டீரியரும் படிங்க. ஸோ இதை மெயினாக நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 12 பயோ பாட்னியில் 12 சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். 12 சாப்டரில் ரொம்ப முக்கியமான அதில் பார்த்தீங்கன்னா புக் பேக்கும் இருக்கும், இன்டீரியரும் இருக்கும். ஸோ இதை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டாலே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 2 மார்க் 3 மார்க்கில் நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா மறக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ரிலேட்டடான எல்லா அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடன்
நோட்டிஃபிகேஷன் ஆகும். நீங்கள் உடனுக்குடன் எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.